ஆண்டவர் தாமே நம் பாவங்களிலிருந்து நாம் விடுதலை அடைய, ஆண்டவர் நம்மை மன்னிக்க, நமக்கு புதிய அருள் வாழ்வை ஆண்டவர் தர, புதிய வாழ்வில் நாம் எடுக்கிற முயற்சிகளில் நாம் உடனிருந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்தி நமக்கு தூயாவின் கொடைகள், வரங்கள், கனிகளை தர நம் பக்தியோடு நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு எதிராக நான் செய்த பாவங்கள் என்ன? 10 கட்டளைகளை கடைபிடிக்கவில்லையா? ஆண்டவரது வார்த்தையை நான் வாழ்வாக்கவில்லையா? ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். என் சகோதர சகோதரிகள், என் குடும்பத்தார், என் உறவினர்கள், நண்பர்கள், அன்பிய குடும்பத்தார், மனிதர்களுக்கு எதிராக நான் செய்த குற்றம் என்ன? ஆண்டவர் தாமே இந்த குற்றங்கள் குறைகளிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிக்க, ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னியும், என்னை உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பும். மூன்றாவதாக, என் உடல், என் ஆன்மா இவற்றிற்கு எதிராக நான் செய்த பாவம் என்ன? ஆண்டவரே, என் உடல் திராட்சை செடியிலே நான் இணைந்திருக்கிற கொடி, அதன் கிளை. இயேசுவோடு நான் இணைந்திருக்கிறேன், அவரது உடல் உறுப்பு. ஆண்டவரே, இயேசுவோடு நான் இணைந்திருக்க தவறிய குற்றங்களுக்காக மனம் வருந்துகிறேன், என்னை மன்னியும். என் ஆன்மா பரிசுத்த ஆவி குடிகொள்கிற ஆலயம். ஆண்டவரே, என்னுடைய ஆன்மாவை நான் பரிசுத்தப்படுத்த, பரிசுத்தமாய் பாதுகாக்க தவறிய குற்றத்திற்காக மனம் வருந்துகிறேன், என்னை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனமுடைந்து விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் பாவி விழுந்து விட்டேன், மனமுடைந்து விட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன்,
மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லோரும் முழந்தால் படியிடுவோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தாமே தவக்காலத்தின் முதல் நாள் திருநீற்று புதன், சாம்பல் புதன். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் கூட நினிவே பட்டண மக்களுக்கு யோனா வழியாக நீர் அழைப்பு கொடுத்தீர். ஆண்டவரே, அரசன் முதல் மிருகங்கள் வரையிலும் சாம்பல் பூசி கோணி உடுத்தி அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, நீரே 40 நாட்களுக்குள் நான் இந்த நினிவே பட்டணம் முழுவதையும் அழிப்பேன் என்று சொன்னீரே. ஆனால் பிள்ளைகள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்ட பொழுது நீர் அவர்களை மன்னித்தீர், ஆசீர்வதித்தீர். அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்தீர். காரணம், அவர்கள் மனம் திரும்பினார்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்கள் பாவங்களுக்காக சிலுவை சுமந்தீர், கல் தூணில் கட்டி அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே, உமது உடலில் இருந்து வழிந்தோடுந்த அந்த இரத்தம் இப்பொழுது பிள்ளைகள் மீது நீர் ஊற்றுவீராக. ஆண்டவரே, நீர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டி கையில் பிரம்பு கொடுத்து யூதரின் அரசரே வாழி என்று சொல்லி உம்மை அவமானப்படுத்தினார்கள். ஆண்டவரே, தலையில் முள்முடி சூட்டப்பட்ட பொழுது முட்கள் குத்தி தலையில் இருந்து வழிந்தோடிய ரத்தம் எங்கள் தலைகளிலே இப்பொழுது நீர் ஊற்றும் ஐயா. எங்கள் பாவங்களை கழுவும் ஆண்டவரே. எங்களது சிந்தனையால், எங்களது பல எண்ணங்களினால் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் இப்பொழுது நீர் மன்னிப்பீராக. உமது திரு ரத்தத்தால் எங்களை கழுவீராக. ஆண்டவரே, நீர் சிலுவை சுமந்த பொழுது சாட்டையால் உடலை பீய்த்து கிழித்தார்கள். உடல் சாட்டையில் இருந்த ஆணிகளால் கிழிக்கப்பட்ட பொழுது ஆண்டவரே, உடலில் இருந்து வழிந்தோடிய ரத்தம் இப்பொழுது எங்கள் உடலிலே நீர் ஊற்றும் ஐயா. ரத்தம் எம் உடலில் உள்ள சகல பாவங்களையும் சகல நோய்களையும் அது இப்பொழுது எங்களை விடுவிக்கட்டும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று உடனே பார்த்து சொன்னீர். அங்கிருந்தவர்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார், தன்னை கடவுளாக்கி கொண்டான் என்று சொல்லி உம்மீது குறை சொன்னார்கள். ஆனால் நீரோ உன் படுக்கையை தூக்கி எழுந்து நட என்று சொன்னீரே. ஆண்டவரே, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நோயிலிருந்து விடுதலை பெற்று முடவன் எழுந்து நடந்தான். கட்டிலில் தூக்கி வந்த அந்த மனிதன் தானே கட்டிலை தூக்கி கொண்டு தனது இல்லம் தேடி சென்றான். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் நோய்களை நீரே குணமாக்கும். எங்கள் குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டு ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை தொடும். மருத்துவமனைகளிலே நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர்தாமே இப்பொழுது தொடுவீராக, அவர்களை குணமாக்கும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் வயதான காலங்களிலே கோவிலுக்கு வர முடியலையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் இங்கிருந்து உமது அருட்கரம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளின் பாவங்களை, நோய்களை, அவர்களது கஷ்டங்கள், கவலைகளை, கண்ணீர்களை இப்பொழுது நீர் துடைப்பீராக. ஆண்டவரே, நீர் ஒரு முறை அல்ல 3 முறை கீழே விழுந்த பொழுது உமது உடல் கற்களினால் கிழிக்கப்பட்டது. பார சிலுவை
உடலை கிழித்தது. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உடல் முழுவதிலும் இருந்து அன்று வழிந்தோடிய அந்த ரத்தம், எங்களது பாவங்களால் நீர் அறையப்பட்ட பொழுது நீர் சிந்திய அந்த ரத்தம் எங்கள் மீது இப்பொழுது ஊற்றும் ஐயா. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்திலும் இருந்து பிள்ளைகளை நீர் விடுவிப்பீரா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. எங்களை புதுப்பியும் ஆண்டவரே. நீர் கழுவுவதற்காய், எங்களை மன்னிப்பதற்காய், நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கு நல்ல மனதை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மன்னியுங்கள், மன்னிக்க பெறுவீர்கள் என்று சொன்னீரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் யாரையெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறோமோ, இந்த நாளில், இந்த முதல் நாளில், இந்த தவ காலத்தின் முதல் நாளிலே எங்களுக்கு மன்னிப்பதற்கு நல்ல மனதை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருவரை மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் துளைத்தார்கள். கரங்களிலும் ஆணிகள் துளைத்த பொழுது வழிந்தோடிய ரத்தம், கால்களில் இருந்து வழிந்தோடிய ரத்தம் எங்களது கரங்களிலும் கால்களிலும் ஊற்றுவீராக. பணி செய்ய முடியாமல் சோர்ந்து போய் இருக்கிற கரங்களை வலுப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எங்கள் கரங்களினால் கால்களினால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்களை புரிது மனிதனாக, மனுஷியாக மாற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது இதயத்திலே ஈட்டியால் குத்தினார்கள். உமது இதயத்திலிருந்து அன்பு ஒன்றே வழிந்தோடியது. பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கின்ற அன்பு வார்த்தைகளே, தந்தையின் வார்த்தைகளே அதிலிருந்து புறப்பட்டது. ஆனால் இப்பொழுது ரத்தம் வடிந்தது. அந்த ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் இதயங்களிலே உமது ரத்தத்தை ஊற்றுவீராக. இதயங்களை பரிசுத்தப்படுத்தும். தூய ஆவி வந்து குடிகொள்ளட்டும். எங்களது உடல் பரிசுத்தப்படுத்தும். தூய ஆவி வந்து குடிகொள்ளட்டும். உமது உடல் உறுப்பாக மாறட்டும். உம்மோடு நாங்கள் இணைவதற்கான ஆசீர்வாதத்தை தார். ஆசீர்வதியும் ஆண்டவரே. வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும். பாவ சூழ்நிலைகளிலிருந்து விடுவியும். பாவத்தை தூண்டுகிற மனிதரிடமிருந்து எங்களை விடுவியும். பாவத்தை இந்த உலகிலே கொண்டு வருகிற அலகையிடமிருந்து எங்களை மன்னியும். எங்களை விடுவியும். அலகையை விரட்டி அடிக்கிற, சோதனையை வெல்லுகிற, பாவத்தை விட்டுவிடுகிற பலத்தை, சக்தியை, திறமையை, ஆற்றலை, அருளை இப்பொழுது நீர் எங்கள் மீது ஊற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி கழுவி, உமது ரத்தத்தால் எங்களை பரிசுத்தப்படுத்தி கழுவி, உமது ஆற்றலால் எங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க இந்த 40 நாட்கள் நாங்கள் மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு தவ முயற்சியும், நாங்கள் பங்கு பெறுகிற ஒவ்வொரு திருப்பலியும், நாங்கள் செய்கிற சிலுவை பாதைகள், இன்னும் உமது பாடுகளை தியானிக்கிற தியானங்கள், நாங்கள் பங்கு பெறுகிற ஒவ்வொரு திரு நிகழ்ச்சிகள், ஆலயத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு திரு நிகழ்ச்சிகள், நாங்கள் உம்மை சந்தித்து நற்கருணை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிற ஆற்றல்கள் எங்களை புதுப்பிக்கட்டும். எங்களை பாவத்தை விட்டுவிடுகிற வல்லமை எங்களுக்கு தருவீராக. உமது வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. உமது ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புவீராக. உமது பலத்தால் எங்களை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்திருக்கிற பாவங்களுக்காக ஆண்டவரே, சில பாவங்களிலே வீழ்ந்திருக்கிறோம். எங்களால் எழ முடியவில்லை, எங்களால் விட்டுவிட முடியவில்லை. உமது பலம் இன்றைக்கு அதை விட்டுவிடுகிற ஆற்றலை எங்களுக்கு தாரும். எவ்வளவோ முயற்சி செய்தும் நாங்கள் தோற்று போகிறோம். எவ்வளவோ நாங்கள் ஜெபித்தும் ஆண்டவரே, நாங்கள் சோம்பேறிகளாய், நாங்கள் முயற்சி செய்து முடியாதவர்களாய் பல வேளைகளிலே வீழ்ந்து விடுகிறோம். பேதுருவை போல, ராயப்பரை போல, ஆண்டவரே நான் சாக போகிறேனே, என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறோம். உமது கரத்தை, எங்களது கரத்தை பிடித்து இப்பொழுது தூக்கி விடுவீராக. பாவத்திலிருந்து எங்களை தூக்கி விடுவீராக. வீழ்ந்து கிடக்கிற எங்களை தூக்கி விடுவீராக. ஆண்டவரே, நீர் 3 முறை விழுந்த பொழுதும் எழுந்து நடந்து, நாங்களும் பாவத்தில் மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் நாங்கள் அடிக்கடி பாவங்களிலே வீழ்ந்து விடுகிறோம். செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம், ஆனால் எங்களால் முடியவில்லையே. நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், எங்களால் முடியவில்லையே. ஆண்டவரை, உமது பலம் இருந்தால், தூயாவினுடைய கொடைகளை நீர் எங்களுக்கு தருவீரே என்றால் நாங்கள் அதை செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது அதை உணர்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது வல்லமை எங்களுக்கு கிடைக்க பெறுவதற்காக, உமது ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வருவதற்காக, எங்களது அபிஷேகத்தை நீர் புதுப்பிப்பதற்காய், புதிய உற்சாகத்தை தருவதற்காய், புதிய மனநிலையை தருவதற்காய்,
புதிய ஆற்றலை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் தொடும் ஆண்டவரே. நோய்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. பேய்களின் எல்லா சக்திகளிலிருந்து விடுவியும் ஆண்டவரே. தீய சக்திகளில் இருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே. தீய நண்பர்களிடமிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே. தீய எண்ணங்களில் இருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே. தீய வார்த்தைகளில் இருந்து பொய் சாட்சி இவற்றிலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே. ஆண்டவரே, 10 கட்டளைகளுக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் நினைத்து பார்க்கிறோம். உமது ஆற்றல், உமது வல்லமை எங்களை பலப்படுத்தி 10 கட்டளைகளை, உமது வார்த்தைகளை கடைபிடிக்கின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தார். நீரே எங்களை பரிசுத்தப்படுத்தி வல்லமையை தந்து உமது அருள் வரங்களை தந்து எங்களை பாதுகாப்பதற்காக, நீரே எங்களை கட்டி அரவணைத்து நீர் எங்களை கூட்டி சேர்ப்பதற்காக, உமது கரம் பிடித்து எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த தவக்காலத்திலே, இந்த முதல் நாள் தொடங்கி 40 நாட்களும் நாங்கள் ஜெபிக்க, நாங்கள் நற்செயல்களை செய்ய, பரிகாரம் செய்ய, நோன்பிருக்க, ஜெபம் செய்ய, நற்கருணை ஆண்டவரிடம் வந்து நாங்கள் ஜெபிக்க, குடும்பங்களிலே சமாதானத்தோடு வாழ, உதவி செய்து வாழ எங்களுக்கு ஆற்றல் தாரும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமையினால் எங்களை பலப்படுத்தும். உமது ஆசீர்வாதங்களினால் எங்களை வழி நடத்தும். ஆமென், ஆமென்.